வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இன்றைக்கு நாம் எம்ஜிஆருடைய அப்பா பற்றி பார்ப்போம். அன்றைக்கு அம்மா பற்றி பார்த்தோம். நற்குடி நன்னாயிரவர் எனப்படுகின்ற கொங்கு வேளாளர். அவர் கரிகால் சோழன் காலத்தில் அவர்களுக்கென்று ஒரு 10,000 ஏக்கர் நிலம் அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 8,000 ஏக்கர் இங்கே தமிழ்நாட்டிலையும் 2,000 ஏக்கர் கேரளாவிலையும் இருக்குது. இப்போ உள்ள அந்த கணக்குப்படி கரிகால் சோழன் அளந்து கொடுத்தான் என்பதற்காகவே அந்த பேரூர் கோவிலுடைய வாசலில் கரிகால் சோழனுக்கும் ஒரு கோவில், ஒரு சின்ன கோயில் இருக்குது. அது சோழராஜா கோவில்னு சொல்கிறாங்க. ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கிறார்கள். ஆக சோழர் காலத்தில் அவர்களுடைய பெண்ணை சேர மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்த போது அவர்களோடு வந்த 48,000 நட்குடி 48,000 பேர் இங்கு கொங்கு வேளாளர்களாக இந்த நொய்யல் ஆறு இந்த மாதிரி ஆற்று பகுதியில் இருந்து நெல் விவசாயம் செய்து வந்தார்கள். இப்போது அவருடைய அப்பாவை பற்றி பார்ப்போம். அவருடைய அப்பா பெயர் கோபால் மேனன் என்பது எல்லாருக்கும் தெரியும். மேனன் அப்படின்னா கொச்சி சமஸ்தானத்தில் அரசு ஆவணங்களை பதிவு செய்பவர். இப்போ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரார் இருக்காருல்ல, அந்த மாதிரி அரசு பணியாளர். அவங்களுக்கு மேனோன் அல்லது மேனன் என்பது மேல்பட்டவர் என்பதான ஒரு காரண பெயர். அது ஜாதி பெயர் கிடையாது. மேம்பட்டவர் என்பதற்கான காரண பெயர். எம்ஜிஆருடைய ஜாதி பெயர் மன்றாடியார் தான். இவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தார், மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார், அதெல்லாம் நமக்கு தெரியும். எம்ஜிஆருடைய அப்பா கொஞ்ச நாள் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். அதில் ஒரு இளம் விதவைக்கு அவங்களுடைய உறவினர்கள் அந்த அம்மாவுடைய சொத்துக்களை அபகரித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டதுனால அவரை ஜாதி பிரஷ்டம் பண்ணிடுவாங்க, ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. அதனால் அவர் அந்த ஊரை விட்டு தமிழ்நாட்டுக்கு இங்கே க்ஷேத்ராடனம் செய்து மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை, சிதம்பரம் எல்லா ஊருக்கும் இங்கேருந்து அவர் கப்பல் ஏறி கண்டிக்கு போகிறாரு. அங்கே கண்டி மலையக தொழிலாளர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டியில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கிறார். அப்போ தான் ஒரு விஷக்காய்ச்சல் வருது. அதில் அவருடைய பிள்ளைகள் மூத்த 2 பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, இவர் இறந்து போகிறாரு. அப்போ சத்யபாமா அம்மா சக்கரபாணி ஐயாவையும் எம்ஜிஆரை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு கும்பகோணத்துக்கே திரும்பி வர்றாங்கன்னு தெரியும். இப்போது கோபால் மேனனுடைய அப்பா அவர் யாருன்னா அங்காரத்து சங்குன்னி வலிய மன்றாடியார். அங்காரத்து சங்குன்னி வலிய மன்றாடியார். இவர் ஹெட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி ஒரு போஸ்ட், அதாவது திரேஸ்தார் அப்படின்வாங்க. இந்த பழைய மன்றாடி அப்படின்ற வார்த்தைக்கு பெரிய புராணத்துலலாம் என்ன வந்திருக்குன்னா ஒரு அக்கரன்ஸ் இருக்குது, ஒரு ரெஃபரன்ஸ். இவன் பழைய மன்றாடி போலும் இவன் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வருது பெரிய புராணத்தில். சுந்தரர் அந்த கதையில் வருது. அப்படின்னா என்னென்னா வழக்கை எடுத்துரைப்பவர். இப்போ நம்ம இங்கே வழக்குரைஞர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சார்பாக பாதிக்கப்பட்டவர் சார்பாக வழக்கை எடுத்துரைப்பவர் மன்றாடியார். இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படி இருந்திருக்கு. நீதி சபையில் அல்லது நியாயாதிபதி மன்றங்களில் ஒருவருக்காக இன்னொருவர் வழக்கை எடுத்து உரைத்தல் அப்படின்னு. அவங்க அப்பா கிருஷ்ணமேனன். இப்போ நான் சொன்னனே சங்கராத்து சங்குன்னி வலிய மன்றாடியார்னு. இவங்க பேர்லாம் பாருங்கள், கிருஷ்ணமேனன், கோபால் மேனன், சங்குன்னி, சக்கரபாணி, ராமச்சந்திரன். இவங்க ஒரு வைணவ மரபை சேர்ந்தவர்கள். கிருஷ்ணமேனனுடைய அப்பா வள்ளுவநாடு கோணாத்திரி, அதாவது திரிகோணமலைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோணமலை, அதுதான் அத்திரி. சேஷாத்திரி, நாகமலை அப்படி சொல்கிறோம் இல்லையா, தோத்தாத்திரி. அந்த மாதிரி கோணாத்திரி என்றால் கோணமலை. வள்ளுவ நாடு. இவங்க வள்ளுவர் குலத்தை சேர்ந்த ஒரு நாடு, அந்த பேர் அவங்களுக்கு. இவங்க போய் 3 பெண் தெய்வங்களை பிடிமண் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னேன். என்னென்னது? காக்கரக்காவு அம்மன், சொர்ணாங்கி, அப்புறம் சித்தூர் அம்மன். இந்த 3 தெய்வங்களுடைய பிடிமண் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போய் அங்கே வச்சு ஒரு இடம் அங்கே உள்ள மன்னர்கிட்ட கேட்டு இவங்க வாங்கி, அந்த நாட்டுக்கு பேர் தான் வள்ளுவநாடு. வள்ளுவநாடு கோணாத்திரி.
அங்கே வந்து இவங்க வசிக்கிறாங்க. எம்ஜிஆருடைய அப்பா வழியினர். அந்த வள்ளுவநாடு கோணாத்திரியினுடைய அப்பா, தாத்தாவுக்கு தாத்தா, அவர் பேர் வந்து மாங்கட மன்னர். மாங்கட மன்னர் ராமவர்ம வலியராசா. மாங்கட மன்னர் அவர் அந்த மாங்கடம்ன்ற ஒரு சிறு பகுதிக்கு மன்னராக இருக்கிறாரு. அடுத்து வந்து ராமவர்ம, அந்த வர்மா என்பது அங்கே உள்ள மார்த்தாண்டவர்மன், அந்த மன்னர் சொல்கிறாங்களா ராமவர்மர், அங்கே உள்ள மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அடைமொழி, ஒரு சிறப்பு பெயர். அந்த பெயர் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இவங்க போய் அங்கே நிலத்தை காசு கொடுத்து வாங்கி ராஜா ஆகிறாங்க. அப்போ இவங்களுக்கு ராமவர்ம வலிய ராசா. வலிய ராசானா என்னது? பெரிய ராஜான்னு அர்த்தம். சிற்றரசர் மாதிரி கிடையாது, அவங்களுடைய பேர்லேயே அது இருக்குது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போ உள்ள இங்கிலாந்து அரசர் அப்போது இளவரசராக இருக்கும்போது இங்கு வந்தார். அவர் எம்ஜிஆரை பார்த்து இவர் ராஜ குடும்பமானு கேட்டார். இல்லை, அவங்க ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஆட்கள் அப்படின்னு திருநாவுக்கரசு சொல்கிறாரு. இல்லை, இவர் போன ஜென்மத்தில் வந்து ராஜாவாக இருந்திருப்பாருன்றார். அப்போது இப்போ தெரியுதா, இவங்க தாத்தாவுடைய தாத்தா வலியராசா, பெரிய ராஜா. மாங்கட மன்னர் ராமவர்ம வலிய ராசா. ஆக இவர் தான் முதலாக இங்கிருந்து ஆட்களை அழைத்து கொண்டு இந்த மதம் பிரச்சனைகள் சர்ச்சைகள் வரும்போது அங்கே போய் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல வந்து இவங்க குடும்பங்கள்லாம் ஒன்றா இருந்து இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து வந்த காலத்தில் தான் அதற்கு பிறகு எம்ஜிஆர் காலத்தில் இவ்வளவு ஒரு சோகங்கள்லாம் நடக்குது. அப்போது முதல்ல போனவர் மாங்கட மன்னர் ராமவர்ம வலியராசா. அதற்கடுத்தவர் வள்ளுவநாடு கோணாத்திரி. அதுக்கடுத்தவர் கிருஷ்ணமேனன். அதற்கடுத்தவர் அங்காரத்து சங்குன்னி வலிய மன்னாடியார். இவர் ஃபோட்டோ வரைக்கும் இருக்குது எம்ஜிஆர் கிட்ட. வலிய மன்னாடியார், மன்னாடியார் மகன் கோபால் மேனன், கோபால் மேனன் மகன் எம்ஜி ராமச்சந்திரன். இதற்கு அடுத்து இந்த ஆவணங்களில் என்ன பதிவு இருக்குது அப்படின்றத ஒரு ஆதாரம் இருக்குது. வில்லியம் லோகன் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரர் அப்போது இருந்தவர். அவர் 1748 வாழ்ந்தவர். ஒரு பதிவு பண்ணியிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடவனூர் வேளாளர் சார்பாக பதிவேடுகளில் கையொப்பம் இட்டவர் அங்காரத்து சங்குன்னி வலிய மன்றாடியார்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்த வடவனூர் வேளாளர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ வடவனூரில் தான் எம்ஜிஆர் வீடு ஒன்று இருந்து அதை இவர் சைதை சார் வந்து எடுத்து கட்டி நல்லா அதை புதுப்பிச்சு பல லட்சங்கள் செலவழித்து அதை புதுப்பிச்சாங்க. அதை புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பாலக்காட்டு எல்லையில் தான் இது இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் போனால் அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ எம்ஜிஆருடைய நினைவு நாள், பிறந்த நாளுக்கெல்லாம் நம்ம அதை போய் பார்க்கலாம். அங்கே வந்து விழா நடத்துகிறாங்க. அங்கே தீபான் ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க வந்து அதை சிறப்பாக நடத்துகிறாங்க. ஆக இந்த சோழ நாட்டு இந்த அங்காரத்து சங்குன்னி வலிய மன்றாடியார் தான் இந்த வடவனூர் வேளாளர்கள் அங்கே போன அந்த தங்கி இருந்த இடங்களில் அந்த பதிவேடுகளில் அவங்களுடைய நிலத்துக்கு சொந்தமான பத்திரங்கள் இருக்கும்ல, அதிலெல்லாம் கையெழுத்து போட்டவர் இவர் தான் என்று வில்லியம் லோகன் தன்னுடைய அந்த கொச்சி டைம்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்களுடைய பதிவுகள், கொச்சியில் நடந்த ஒவ்வொரு நிலப்பதிவு எல்லாமே அவங்க ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்க. அதில் அவர் குறிப்பிட்டிருக்கார் வில்லியம் லோகன். இந்த மாதிரி வரலாற்று பூர்வமாக ஆராயும் போது எம்ஜிஆர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர். அவர் நாடோடியா போகலை, இங்கேருந்து போய் அவர் ஒரு மன்னரான இருந்த ஒரு குடும்பத்தில் தான் இருந்திருக்காரு. 7 தலைமுறை. நம்ம பொதுவாக சொல்லுவோம் 7 தலைமுறை வாழ்ந்தவனும் இல்லை, 7 தலைமுறை அழிந்தவனும் இல்லைன்னு. யாராவது கஷ்டப்படுறவங்க சொல்லுவாங்க, இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டோமா, நாளைக்கு உன் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா வந்துடும், இப்படி 7 தலைமுறை கெட்டவனும் கிடையாது, 7 தலைமுறை வாழ்ந்தவனும் கிடையாதுன்னு. அந்த மாதிரி 7 தலைமுறை அவர்கள் வந்து ராஜாவாக இருந்து மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் மட்டும்தான் அவருடைய சிறு வயதில் 3 வயசுலேருந்து ஒரு 17-18 வயது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு அவர் சினிமாவில் நடிக்க வந்து 1947 அவர் நடிகராக ஹீரோவாக அறிமுகமானாலும் 50 தான் அவர் வந்து ஸ்டெடி ஆகிறாரு.
மர்மயோகி வந்த பிறகு மர்மயோகி, அதற்கு பிறகு மலைக்கள்ளன், அப்புறம் வரிசையாக சர்வாதிகாரி, குலேபகாவலி, அப்புறம் அது என்னது அலிபாபாவும் 40 திருடர்களும், அப்புறம் 55 56 மதுரை வீரன், அவரை பிடிக்க ஆள் கிடையாது, அப்புறம் 58 அவர் சக்கரவர்த்தி, அப்படி வந்துடுறாரு. அந்த 50 வரைக்கும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாரு. அவர் காலத்தில் மட்டும்தான் அந்த கஷ்டம் இருந்திருக்குது. அதனால தான் அவங்க அம்மா வந்து, நம்மெல்லாம் பாரத ரத்னா மக்கள் திலகம்னு சொல்கிறோம், அவங்க அம்மா வந்து குடிகாலா, என் குடிக்கு யமனா வந்தவனேன்னு திட்டுவாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கல்ல இவர் பிறந்து 2 வருஷத்தில். அப்போ வந்து குடிகாலா குடிகாலானே திட்டுவாங்களாம். அவர் நானியன் பிறந்தேனில் எழுதியிருக்காரு, எங்கள் அம்மா என்னை இப்படியே திட்டுவாங்க அப்படின்னு. அடுத்த பதிவில் மீதியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.